ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நகைக்கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கு யார் யாரெல்லாம் தகுதி உடையவர்கள் யார், தகுதி இல்லாதவர்கள் யார், எத்தனை சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி ஆகும், இதன் மூலமாக கூட்டுறவு சங்க வங்கிகள் என்ன சொல்கிறாங்க, யார் யாருக்கு தள்ளுபடி ஆகும், எதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க, உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கணும், இதற்கான அஃபீஷியலாக உங்களுக்கு நோட்டீஸ் டைரெக்டாக உங்களுக்கு நோட்டீஸ் எப்போ வரும் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இது போன்ற கவர்மெண்ட் ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருடம் நமக்கு தேர்தல் வர்றதுனால தமிழக அரசு நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று தான். ஸோ இது எல்லாருமே கடந்த 2021ஆம் ஆண்டு நகைக்கடன் தள்ளுபடி நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட்டுறவு வங்கியில் நிறைய நகைகளை கொண்டு நம்ம வச்சு நகைக்கடன் வாங்கியிருக்கோம். முக்கியமாக கிராமங்களில் உள்ள கூட்டுறவு வங்கியில் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேர், ஒரு குடும்பத்தில் ஒருத்தராவது இந்த நகைக்கடன் வாங்கியிருக்காங்க. எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது எப்போ ஆகும், இதற்காக கவர்மெண்ட்டை எப்போ அறிவிப்பு வெளியிடுவாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முதல்வர் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க. எப்படி 2021ஆம் ஆண்டு நகைக்கடன் தள்ளுபடி ஆனதோ அதே மாதிரி இந்த எலெக்ஷன்லையும் நகைக்கடன், பயிர்க்கடன், விவசாய கடன், அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்களில் வாங்கியிருந்த லோன் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா தள்ளுபடி ஆக போகுது. ஸோ இதற்காக தகுதி உடையவர்கள் யார் யார் அப்படின்ற பட்டியலை தயாரிக்கிறதுக்கு கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு மூலமாக அவங்க கோரிக்கை வச்சுருக்குறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் இதற்கு தகுதி உடையவர்கள், யார் யாருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்கப்படும் அப்படின்ற பட்டியலை தயாரிக்கிறதுக்கு அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கு தகுதி உடையவர்கள் யார் அப்படின்ற பட்டியலும் சேகரிச்சுட்டு வராங்க. ஸோ கூடிய விரைவில் அதற்கான அஃபீஷியலாக நமக்கு இந்த நபருக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற பட்டியல் வெளியேறும். அதாவது தகுதியின் அடிப்படையில் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். முழுமையான வழிகாட்டு நெறிமுறைகள் அதன் பின் வெளியிடப்பட்டது. நகைக்கடன் மற்றும் மற்ற அடிப்படை விவரங்கள் தொடர்பான கடந்த ஆட்சியில் நிறைய முறைகேடுகள் நடந்தது. இது போன்ற முறைகேடுகளை தவிர்க்க எதிர்காலங்களில் வங்கி கணக்குகள் விவரங்களை எல்லாம் கணினியில் ஏற்றப்படும். அதாவது உங்களுக்கு கடந்த 2021 நிறைய முறைகேடுகள் நடந்தது, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இந்த வருடம் நடைபெறாத அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா தகுதியுடையவர்களை அவங்க ஆன்லைன் மூலமாக எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதாவது கூட்டுறவு வங்கிகள் அனைத்தும் இணைக்கப்பட்டு கோர் அடிப்படையில் இனி கூட்டுறவு வங்கிகள் செயல்படும். இதன் வங்கிகள் செயல்படுவதை எளிதாக்கும் முறையில் தகுதியின் அடிப்படையில் இந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்டியலை அடிப்படையாக வைத்து கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தகுதி உடையவர்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் அந்த தகுதி உடையவர்கள் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிகபட்சம் நான் சொல்கிற இந்த நபர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும், கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 6000 கோடி ரூபாய் கடந்த தேர்தலில் தள்ளுபடி பண்ணாங்க. அதே போல் இந்த வருடமும் 6000 கோடி ரூபாய் தள்ளுபடி ஆகும்.
இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன எலெக்ஷனில் வந்து தள்ளுபடி ஆச்சு. ஆனால் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமலே வந்து திடீர்னு வந்து தள்ளுபடி அறிவித்தாங்க. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற காரணத்தினாலேயே நிறைய பேர் அவங்க நகைகளை கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் வந்து வச்சுருக்காங்க. இல்லை யார் யாருக்கெல்லாம் வந்து தள்ளுபடி செய்கிறாங்க, எப்படி வந்து அந்த பட்டியல் எப்படி அவங்கள தேர்வு செய்கிறாங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தம் 51 தகவல்களை வைத்து பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். நகைக்கடன் வாங்கியவர்களின் பெயர், சவரனுக்கு உள்ளே எவ்வளவு நகையை வைத்து கடன் வாங்கி இருக்கிறார்கள், கணக்கு எண் அப்படின்னா உங்களோட பேன், பாஸ்புக்கு, ஆதார் எண், கூட்டுறவு சங்க விவரம் உள்ளிட்ட தகவல்களை சேவித்தான். அதாவது உங்களோட பேங்க் பாஸ்புக்கு நீங்கள் எத்தனை வருடமாக அதை யூஸ் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் எத்தனை வருடத்திற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகைக்கடன் வந்து வச்சுருக்கிறீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக கம்ப்யூட்டரில் ஏற்றிடுவாங்க. ஸோ நீங்கள் போன தடவை நீங்கள் வந்து நகைக்கடன் வாங்கியிருந்தீங்களா, அப்புறம் எத்தனை வருடமாக கூட்டுறவு சங்க வங்கிகளில் நீங்கள் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கிறீங்க, அதற்கப்புறமா உங்களுடைய ஆதார் எண், உங்களோட குடும்ப அட்டை எண், அதற்கப்புறமா நீங்கள் வந்து அரசு ஊழியரா, இல்லை வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா, இல்லை உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பேர் வந்து நகைக்கடன் வந்து வச்சுருக்குறாங்க, ஸோ அதில் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து தள்ளுபடி ஆகும். குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த 2021ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய முறைகேடுகள், இந்த பயிர்க்கடன், நகைக்கடன் இதெல்லாம் வந்து நிறைய முறைகேடுகள் நடந்தது. ஸோ அந்த மாதிரியான முறைகேடுகள்லாம் வந்து இந்த தடவை நடக்காத அளவுக்கு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட விவரங்கள் வந்து சேகரிச்சுட்டு வராங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரேஷன் அட்டைதாரர்களாக இருந்தீங்க அப்படின்னா, ரேஷன் பொருட்களை வாங்கக்கூடிய அட்டைதாரர்களாக இருந்தீங்க அப்படின்னா, அதற்கப்புறமா இதுதான் முதல் தடவை நீங்கள் நகைக்கடன் வச்சுருக்கிறீங்க, உங்களால் வட்டி கட்ட முடியாத அளவுக்கு, அசல் கட்ட முடியாத அளவுக்கு சூழ்நிலைகளில் இருக்கிறீங்க, நீங்கள் ரெகுலராக வந்து கூட்டுறவு வங்கியில் உங்களுடைய கணக்கை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரீங்க, மாதம் பணம் போடுறது எடுக்கிறது அந்த மாதிரி. அதற்கப்புறம் மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கிறீங்க, குழு கடன் வந்து நீங்கள் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் பயிர், விவசாயம் இந்த மாதிரியான அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகள் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்குது, நீங்கள் அரசு ஊழியராக இல்லாதவங்களாக இருக்கிறீங்க, அதற்கப்புறம் வருமான வரி கட்டுபவராக நீங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லிஸ்ட்டில் உங்கள் பேரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமான அறிவிப்பு என்னென்னா உங்களுடைய ஆதார் கார்டை உங்களோட வங்கி கணக்கோட இணைச்சிருக்கணும்.